இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பெஸ்ட்டு 3 ஸ்கீம்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன சின்னதாக சேர்க்குற ஒவ்வொரு பணமுமேவும் அவங்களோட எதிர்கால தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் இப்போவேவும் அவங்களுக்கான பணத்தை சின்ன லெவலில் இருந்தாலும் எடுத்து வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மெத்தடில் உங்களுக்கான பணம் பல மடங்காக பெருகிக்கிட்டே போகும். இந்த வழியில் நீங்கள் பணம் சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உலகத்தில் உள்ள அதிசயங்கள் 7 அப்படின்னு தான் உங்களுக்கு தெரியும். அதில் 8வது ஒரு அதிசயம் இருக்குது. அதுதான் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மெத்தட். நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். இப்படி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்றத வாங்கல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கீமாக நான் உங்களுக்கு சொல்கிறது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இதை சுகன்யா சம்ருத்தி யோஜனா இப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸில் சொல்கிறாங்க. கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 8% இருக்குது. மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் நம்ம இதில் முதலீடு பண்ணலாம். மாதம் ஒரு 1000 ரூபா நம்மளோட குழந்தைங்களோட ஃப்யூச்சர் எஜுகேஷனுக்காகவும் அவங்களோட மேரேஜுக்காகவும் அப்படின்னு சொல்லி இப்போவே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய பணம் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேஷனை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள். நம்மளோட பெண் குழந்தைக்கு 10 வயசுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் அவங்கள சேர்க்க முடியும். அதிகமாக இருந்தால் சேர்க்க முடியாதா அப்படின்னு கவலைப்படாதீங்க. அதுக்குமேவும் ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸ்கீம் ஓப்பன் பண்ணதுலேருந்து 15 வருஷம் இந்த ஸ்கீமில் நம்ம பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து 5 வருஷம் ரெஸ்ட் பீரியடில் வச்சுருப்பாங்க. டோட்டலாக 21 வருஷம் இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆகிறதுக்கான டைம். கையில் பணம் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். அந்த குழந்தை 18 வயசு ஆகும்போது 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போது அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வச்சுருக்கிறீங்களோ அதிலிருந்து 50% அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு ஃபினான்ஷியல் வருஷத்துக்கு ஒருக்கையும் இந்த ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால. இந்த ஸ்கீமில் இப்போவே நம்ம சேர்றதுனால ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 1000 ரூபா கட்டியிருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12,000 ரூபா கட்டியிருப்பீங்க. 8% வட்டி. பாப்பாவோட வயசு 5 வயசு. எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 2021 ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் 15 வருஷத்துக்கு கட்டியிருப்பீங்க அப்படின்னா 1,80,000 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்றத பாருங்கள். 3,58,763 ரூபா. மெச்சூரிட்டி இயர் 2042 முடியுது. டோட்டல் வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 5,38,763 ரூபா உங்களுக்கு கிடைக்கும் அந்த டைமில். இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க போகிறீங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க, செலவோட செலவாக சேமிப்பு பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் குழந்தைகளுக்காக இந்த ஸ்கீம்ஸில் எல்லாமேவும் இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இது அதிகபட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் வருஷத்துக்கு முதலீடு பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி 1.5 லட்சம் பண்ணாங்க அப்படின்னா அதே தான். பாப்பாவுக்கு 5 வயசு. 2021 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 44,84,534 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்குது. மொத்த பணம் 67,34,534 ரூபா. இந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் முதலீடு பண்ணும்போது எவ்வளோ அதிகமான பணத்தை லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வட்டியும் அதிகமாகிக்கிட்டே போகும். இதை நீங்கள் கண்கூட பார்த்துட்ருக்கீங்க. செகண்ட் ஸ்கீம் என்ன அப்படின்னா பிபிஎஃப். இந்த பிபிஎஃபோட வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 7.1%. 10 வயசுக்கும் அதிகமாக உள்ள பெண் குழந்தைங்க, அதுக்கப்புறம் ஆண் குழந்தைங்க, இல்லை உங்களுக்கோ உங்களோட ஹஸ்பண்டுக்கோ இந்த மாதிரி யாருக்கு வேணாலும் ஒரு அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பிபிஎஃப் ஸ்கீம் மூலமாக. இந்த பிபிஎஃப் ஸ்கீமும் நம்மளுக்கு நிறையா விதத்தில் சப்போர்ட் பண்ணுது. நம்ம குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கும் இந்த பிபிஎஃப் ஸ்கீமில் பணம் சேமிச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளோட ரிட்டைர்மெண்ட்டுக்காகவும் பணம் சேமித்து வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேருக்கும் சேர்த்து நீங்கள் சேர்க்க நினைக்கிற பணத்தை எஸ்எஸ்ஐயில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக வட்டி விகிதம் ரொம்ப அதிகமாகும். பிரித்து போட்டீங்க அப்படின்னா பிபிஎஃப்பில் இன்ட்ரெஸ்ட் கம்மி. மற்றபடி எல்லா கண்டிஷன்ஸுமேவும் எஸ்எஸ்ஐயில் எதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுலையுமேவும். அதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதே பெனிஃபிட்ஸ் தான் இந்த ஸ்கீமுக்குமேவும். வேறு எந்த வித்தியாசமுமேவும் கிடையாது.
இந்த பிபிஎஃப் ஸ்கீம் மூலமாக மாதம் நீங்கள் 1000 ரூபாய் சேர்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் சேர்த்துருப்பீங்க. 20 வருஷம் இதுக்கான பணத்தை வந்து நீங்கள் கட்டணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.1%. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 2,40,000 ரூபாய் நீங்கள் வந்து கட்டியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு 2,92,663 ரூபா. மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்க போகிற பணம் 5,32,663 ரூபா. இவ்வளோ நல்லா இருக்குல்ல, பார்க்கும்போதும் கேட்கும்போதும். இதே மாதிரி இப்போ இருந்து நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இதே மாதிரியான பணம் நம்ம கையில் இருக்கும் 20 வருஷம் கழிச்சு. குழந்தைங்க ஆசைப்பட்ட படிப்பை படிக்கணும் அப்படின்னு இப்போயே நம்ம பிளான் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போது யார்கிட்டையும் கடன் வேணும் இல்லை எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னு போய் கேட்டு நிற்க மாட்டோம். அடுத்தது இதே மாதிரியே இருக்கிற என்பிஎஃப், நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீமை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல போகிறது ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி. இது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிறது தான். 5 வருஷம் இதில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். 5 வருஷத்தோட முடிவில் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நம்மளோட பணத்தை வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஏதாவது ஷார்ட் டேர்ம் கோல் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு இந்த பணம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 6.7% வந்து கொடுக்குறாங்க. மினிமம் நீங்கள் 100 ரூபாயில் இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட வெப்சைட்டில். இன்னுமுமேவும் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமேவும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா indianpost.com விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, என்ன மாதிரியான உங்களுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட அப்பா போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 200 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அமௌண்ட்டை வந்து வீட்டுக்கே கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸோட ஏஜென்ட்டே வந்துடுவாங்க. இப்படி இருக்கும்போது நம்மளோட சேவிங்ஸ் வந்து இன்னுமுமே பெட்டராக பண்ண முடிஞ்சிச்சு அவங்களால. அதுக்கப்புறம் வந்து 500 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்காக இப்போ நான் இங்கே இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா ஏஜென்ட் வந்து நம்மளுக்கு கலெக்ட் பண்ண வாங்க வரும்போது நம்மளும் மாதம் அதுக்கான பணத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் போய் கட்டுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சொல்கிறேன், பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஏஜென்ட் இருக்கிறாங்களா அப்படின்றத பாருங்கள். ஏஜென்ட்னா உங்களுக்கு கமிஷன் எதுவும் கிடையாது. இது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ளவங்க தான். கால்குலேஷன் பார்க்கலாமா? மாதம் நீங்கள் 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.1 தான் சொன்னேன். இங்கே வந்து வேறு மாதிரி இருக்குது 6.5%. இந்த 5%க்கான கால்குலேஷனவே பார்க்கலாம். டைம் பீரியட் வந்து 5 வருஷம். டோட்டலாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 60,000 ரூபா வந்து 5 வருஷத்தில் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் 10,989 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிருக்கும். டோட்டல் வேல்யூ 70,989 ரூபா. இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வருஷத்துக்கு ஒருக்க தான் கால்குலேஷன் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் மெத்தட் வந்து கிடையாது. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பை.